உலகமெங்கு வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். உறவுகளே, இனி வரும் கால நிகழ்ச்சியில் மிக முக்கியமான காலம். இலங்கையிலே 3வது தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஜனநாயக ரீதியான இந்த அரசிலே இந்த தேர்தல்கள் வரவேற்கப்பட வேண்டியுள்ளது. அதே போன்று நாங்கள் மாகாண சபை தேர்தலையும் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கின்றோம். எது எவ்வாறு என்றாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது நாங்கள் பலமுறை அல்லது தம்பா அவர்கள் பலமுறை கூறுவது போன்று அந்தந்த பிரதேசங்களிலே அபிவிருத்திக்காக தெரிவு செய்யப்படுகின்ற இந்த ஒரு தேர்தல். இந்த தேர்தலிலே எங்களுக்கு கூடுதல் கவனம் வடகிழக்கிலே இருக்கின்றது. வடகிழக்கிலே எவ்வாறு இந்த தேர்தலை மக்கள் அணுகப் போகின்றார்கள். இந்த வகையில் தான் இந்த தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் என்று இந்த வடகிழக்கு எங்குமே செல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. தெற்கை விட வடகிழக்கிலே அதிக அளவு ஜனாதிபதியும் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சரும் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இதேவேளை ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு விடயங்களை கூறி வந்திருக்கின்றார். அவருடைய உரையிலே ஒரு விடயத்தை நாங்கள் வித்தியாசமாக பார்க்க வேண்டியிருக்கிறோம். ஜனநாயக ரீதியிலே அவர் கூறுகின்ற விடயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. குறிப்பாக அவர் அம்பாறையிலும் சரி, மட்டக்களப்பிலும் சரி நேற்று உரையாடிய பொழுது இறுதி அவருடைய உரையிலே கூறுகின்ற விடயமாக இருக்கின்றது. தமிழ் பகுதிகளிலே தேசிய மக்கள் சக்தி தெரிவு செய்யப்படும் பொழுது மேலதிக நிதி தேவைப்படும் பொழுது மத்திய அரசாங்கத்தால் அந்த நிதியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தவிர வேற யாராவது தெரிவு செய்யப்பட்டால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். தேசிய மக்கள் சக்தி நேர்மையானவர்கள், அந்த நிதியை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். ஏனைய சக்திகளால் தெரிவு செய்யப்பட்டால் அதை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று கூறுவது எவ்வாறு பொருத்தமானது என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தெரிவு செய்யப்படுகிறவர்கள், மக்களால் தெரிவு செய்யப்படுகிறவர்கள், அந்த பிரதேசத்தில் தெரிவு செய்யப்படுபவர்கள் ஊழலற்றவர்கள், நியாயமானவர்கள், சமூகத்துக்கு பணியாற்றக்கூடியவர்கள் என்ற வகையிலே மக்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அப்படியானவர்களை ஜனாதிபதி முன்கூட்டியே இப்படி கூறுவது என்பது ஒரு கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று எதிர்பார்க்கின்றேன். ஜனாதிபதி எப்படி அவர்களை அடையாளப்படுத்த முடியும் என்ற கேள்வியும் எழுப்ப முடியாமல் இருக்கவில்லை. எனவே தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் தமிழ் தேசியம், தன்னாட்சி, சுதந்திரம் என்று வாக்குறுதிகளை கைவிட்டு விட்டு அந்த பகுதிகளை அபிவிருத்தி தொடர்பாக பேச வேண்டிய கடமை இருக்கின்றது. உண்மையிலே வடகிழக்கை பொறுத்த மட்டும் தமிழ் பிரதிநிதிகள் தான் தெரிவு செய்ய போகிறார்கள். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது தேசிய மக்கள் சக்தியுடைய தமிழ் கட்சிகளை உள்ளடக்கிய தெளிவான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது என்றே நாங்கள் பார்க்க வேண்டும். அதேவேளை இந்த அரசாங்கம் பல்வேறு விடயங்களை கூறி வருகிறது. குறிப்பாக இன்னும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக வெகு விரைவில் நீக்கப் போவதாக பிரதமர் அவர்கள் மன்னாரில் மீசாலையிலே நடைபெற்ற கூட்டத்தில் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். ஆனால் மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவோ அல்லது இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாகவோ ஜனாதிபதி எந்த ஒரு கருத்தையும் கிழக்கிலே கூறவில்லை. 17ஆம் தேதி வடக்கிலே செல்ல இருக்கின்றார். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தென்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் தென்பகுதியிலே கூடுதலான கூட்டங்களை தேசிய மக்கள் சக்தி நடத்தி இருக்கின்றது. கூடுதலான மக்கள் அணியாக திரண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஓரளவு கண்காணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி ஓரளவு வெற்றி வாகும். ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே பெற்ற அளவுக்கு வெற்றி வாகை சூடுமா என்ற சந்தேகம் இருக்கின்றது. இதில் காரணம் என்னவென்றால் இதுவரையும் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையை காண முடியவில்லை. எதிர்கட்சிகள் இன்னும் பிரிந்தே போகின்ற நிலையே இருக்கின்றது. அந்த வகையில் தான் ஜனாதிபதி அண்மையிலே சர்வதேச கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். முழு தலைவர்களும் மிக மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இலங்கை மீது மீதிருக்க 44% வரி தொடர்பாக இந்த மாநாட்டை கூட்டியிருந்தார். இவ்வாறான நிலையில் நீங்கள் அடிக்கடி கூறுவது போன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நன்றி. வணக்கம் நேயர்களுக்கு. இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு இன்னும் 23 நாட்கள் இருக்கிறது. மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த ஏற்கனவே தொடுக்கப்பட்ட வழக்குகள் காரணமாக வேட்பு மனுக்கள் அங்கீகரித்த தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் அல்லது அப்பீல் கோர்ட்டில் போட்டிருக்கின்ற வழக்குகள் தொடர்பாக சில இடங்களில் தேர்தல் பின்பற்றப்படலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. இது எப்படி இருப்பினும் மே 6ஆம் தேதி நாட்டில் உள்ள பல உள்ளூராட்சி சபைகளில் தேர்தல் நடக்க இருக்கின்றது. இந்த விடயத்தில் எனது அபிப்பிராயம் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல், அதனைத் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிகளுக்கு பிறகு ஒரு நிறைவேற்று இலங்கை அரசியல் சாப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியையும்
பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்தின் தலைமையையும் இந்த அரசாங்கம் என்பிபி ஏவிபி அரசாங்கம் வைத்திருக்கு. இரண்டாவதாக இந்த அரசாங்கம் சர்வதேச சூழ்நிலைகள், சர்வதேச தலையீடுகள் தொடர்பாக இந்தியாவாக இருந்தாலும் சரி, IMF இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அவற்றை எவ்வாறு கையாள்வது என்கின்ற விவகாரத்தில் ஒரு மிகவும் நிதானமான போக்கை ஒன்றை கடைபிடித்து வருகின்றதாக கடந்த காலங்களில் ஒவ்வொரு வெளிநாட்டு தலையீடுகள் தான் இந்த அரசாங்கத்தின் மாற்றத்திற்கு ஒரு காரணியாக இருந்திருக்கின்றது என்ற ஒரு கதையும் இருக்கின்றது. அந்த வகையிலும் அவர்கள் தங்களை ஸ்திரப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே எனது கணிப்பீடு இந்த 5 வருடத்திற்கு இந்த உறுதியான அரசாங்கம் இருக்கும். இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் வரலாம், பொருளாதார பிரச்சனைகள் வரலாம், நிர்வாகங்களில் வினைத்திறனுடன் நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் வரலாம். ஏனென்றால் ஜனாதிபதியே தேர்தல் பிரச்சார காலங்களில் கூறியது போல, தேர்தல் தெரிவு செய்யப்படுவதற்கு முதலே கூறியது போல, இந்த இலங்கையில் உள்ள பிரச்சனைகளை, ஸ்ரீலங்காவின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சர்வரோக நிவாரணியாகவோ அல்லது ஒரு மந்திரக்கோளோ தன்னிடம் இல்லை. இந்த பிரச்சனைகளை மக்கள் அனைவரும் சேர்ந்துதான் தீர்க்கணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் படிப்படியாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அவர்கள் ஒரு இமாலய சோதனைகளை சந்திக்கிறதுக்கான காலங்கள்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த நாட்டின் உட்கட்டமைப்புகள், அதன் புரியோடி போயிருக்கின்ற நிர்வாக முறைமைகள், இவற்றை ஓரிரவில் ஒரு வருடத்தில் திருத்த முடியாது என்பது தெரியும். ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தல்களை பொறுத்தவரையில், உள்ளூராட்சி தேர்தல்கள் என்பது இலங்கையில் உள்ள வடகிழக்கை பொறுத்தவரையில் 1500 பேருக்கு மேல் அங்கத்தவர்களை தெரிவு செய்யப்படுகிறார். சிங்கள பகுதிகள் உட்பட, அதாவது அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்கள், வவுனியாவில் உள்ள பிரதேசங்கள் உட்பட சிங்கள, முஸ்லீம், தமிழ் ஆட்கள் அங்கத்தவர்கள் 1500க்கும் மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு சில உப விதிகளை உண்டாக்குகின்ற உரிது தொடக்கம், மற்றது ஏராளமான வேலைகளை சமூக மட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப கூறி வருவது போல, உள்ளூராட்சி சபைகள் என்பது எதிர்கால தலைவர்களை பயிற்றுவிப்பதற்கான ஒரு களமாகத்தான் இருக்கும் என்பது தெரிஞ்ச விஷயம். ஆனபடியால் இந்த நிலைமையில் அரசாங்கம், பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி பதவி சிரமமாக இருக்கும் இந்த நிலைமையில் உள்ளூராட்சி விவகாரத்தில் இந்த கட்சி சார்ந்த அரசியல் அல்லது கட்சியை பலப்படுத்துவதற்கான அரசியல், அரசுக்கு பலம் அதிகரித்திருப்பது என்பதையோ அல்லது அரசின் பலம் நிலைத்திருக்கின்றது என்பதையோ காட்ட வேண்டிய அவசியமோ தேவை என்ற பாணியில் அரசு இதை அணுகுவது ஆரோக்கியமானது இல்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த உள்ளூராட்சி சபைகள், உள்ளூராட்சி அமைப்புகள் விழித்திறனுடன் இயங்குவதற்கு செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன, அதற்கு தகுதியானவர்கள், ஆர்வம், அர்ப்பணிப்பு, ஆளுமை உள்ள இளைய தலைவர்கள், பெண்களை அரசியல் கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தல் போன்ற விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, கட்சிகளுக்கு அப்பால் எந்த கட்சியில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தகமை உள்ளவர்களை தெரிவு செய்வதை நோக்கமாக கொண்டுதான் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற வேண்டும். 23 நாட்களும் அந்த செய்தி மக்களை சென்றடைய வேண்டும். தங்களது உள்ளூர் வட்டாரங்களில் தகுதியான ஆட்களை தெரிவு செய்ய வேண்டும். அதே போலதான் வடகிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுபவர்கள் தேசிய ஒற்றுமையை, தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என்ற போதாவிலும், அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கான நிரந்தர தீர்வு தொடர்பாக சமஷ்டி அல்லது சுயாட்சி போன்ற கோஷங்களை சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கங்களுக்காக தமிழ் கட்சிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோருவதோ, அல்லது அந்த தமிழ் கட்சிகள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக உள்ளூராட்சிகளில் ஒவ்வொரு உள்ளூராட்சியிலும் தாங்கள் என்ன சாதிக்க போகின்றோம், உள்ளூராட்சிகளை எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் என்ற விடயங்களில் கவனம் செலுத்துவதுதான் ஆரோக்கியமானதாக இருக்கும். அவ்வாறு தமிழ் கட்சிகள் செய்வதாக தெரியவில்லை. உண்மையிலேயே சமஷ்டி தான் ஒரு அரசியல் தீர்வாக இருக்க வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் இது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கணிக்க போகின்றோம் என்று பார்த்தால் அதில் தோல்வி அடைவார்கள் தான் நினைக்கின்றேன். ஆகவே அவ்வாறான பல பரீட்சைக்கு போகாமல் உள்ளூராட்சி விவகாரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற விவகாரத்தில் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். தமிழ் கட்சிகள் இந்த சமஷ்டி தான் அரசியல் தீர்வாக, தமிழ் பேசும் மக்களுக்கான நிரந்தர தீர்வாக ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு, அதற்கான கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் உண்மையான அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் அது பேசப்பட வேண்டிய தளம் தமிழ் பேசும் மக்கள் மாத்தியில் மாத்திரமல்ல,
இலங்கை அரசியல் யாப்பு மாற்றப்படுவதானால் பாராளுமன்றத்தில் உள்ள 2/3 பெரும்பான்மை பாராளுமன்ற அங்கத்தவர்களின் ஒற்றுமை, அதாவது அந்த அவர்களது அங்கீகாரம் மாத்திரமல்லாமல் அடிப்படை விடயங்களில் மாற்றம் ஏற்படாத ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு இந்த புதிய அரசியல் யாப்பு போக வேண்டி இருக்கும். எங்களுக்கு தெரியும் 72ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு யாப்பு ஏற்படுத்தப்பட்டது. அது குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. பின்னர் ஜே.ஆர். ஜெயவர்தனாவினால் ஏற்படுத்தப்பட்ட 2வது குடியரசு யாப்பு நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறையை கொண்டு வந்தது. இந்த 3வது அரசியல் யாப்பில் புதிய அரசியல் யாப்பு ஒன்று வருமாக இருந்தால் அது நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவது, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதால் அந்த புதிய அரசியல் யாப்பில் முதன்மையானது முக்கியமானதுமாக இருக்கும். அதே வேளையில் இலங்கையில் ஒரு சுபீட்சத்தையும் துரிதமான அபிவிருத்தியையும் அர்த்தமுள்ளதாக்குவதற்கு இனங்களுக்கிடையேயான இலங்கையில் உள்ள 4 தேசிய இனங்கள் மலையக, முஸ்லிம், சிங்கள, தமிழ் மக்கள், அந்த தேசிய இனங்களானது முழுமூச்சாக இந்த அபிவிருத்தியில் ஈடுபடுவதற்கும் இலங்கையை ஒற்றுமையாக கட்டியெழுப்புவதற்கும் அவர்களது அபிலாசைகள் நிறைவேற்றப்படுவது, அந்த அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் யாப்பு விவகாரங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். தமிழ் தரப்பில் இருந்து அதை நியாயமாக கேட்பதானால் இந்த விவாதங்கள், இந்த கருத்து பரிமாற்றங்கள் சிங்கள வாக்காளர்கள் மத்தியில் தான் கொண்டு போகும். அதாவது சமஷ்டி அரசியல் யாப்பு நிதர்சனமாவதாக இருந்தால் 3/2 பெரும்பான்மை பெற வேண்டும். 3/2 பெரும்பான்மை பெறுவதாக இருந்தால் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த டயலாக் இந்த கலந்துரையாடல், கருத்து பரிமாற்றம் விரிவாக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் தமிழ் பேசும் மக்கள் தாங்கள் ஒரு தீவாக, தாங்கள் ஒரு தனித்துவமாக தாங்கள் பிரிந்து நின்று இலங்கை அரசியல் யாப்பில் அவர்கள் விரும்புகின்ற அந்த சமஷ்டி முறையை கொண்டு வரவே முடியாது என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அதை அறிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் அந்த விவகாரத்தை பற்றி பேசுவது இந்த இலங்கையில் உள்ள பிரிவினைவாத ஏற்கனவே 40-50 வருடங்கள் 75 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அரசியலின் நீட்சியாகத்தான் இருக்குமே ஒழிய இது ஒரு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடியது, அதில் தமிழ் பேசும் மக்கள் முழுமையாக பங்கு பெற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை அளிக்குமா என்பது சந்தேகமா இருக்கிறது. இந்த விவகாரத்தில் நீங்கள் கூறியது போல இல்லை, இந்த மாகாண சபை தேர்தல்கள் பற்றி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பிரதமர் ஹரணி அவர்கள் பதிலளிக்கும் பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்திற்குள் நடக்கும் என்று பாராளுமன்றத்தில் உறுதியாக கூறியிருக்கின்றார். இந்த மாகாண தேர்தலை தொடர்ந்து அடுத்ததாக புதிய அரசியல் யாப்பு பெறும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த விவகாரங்களில் கவனத்தை குறித்து உள்ளூராட்சி தேர்தலில் அந்தந்த பிரதேச சபைகளில், மாநகர சபைகளில், உள்ளூராட்சியில் தேவையான ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்னகர்த்தக்கூடிய ஆளுமை உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதை நோக்கமாக கொண்டுதான் போக வேண்டும். அடுத்தடுத்த வாரங்களில் 2-3 வாரங்கள் தேர்தலுக்கு இருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி தம்பா. சிவலிங்கம் அவர்கள் இப்பொழுது தம்பா கூறினார், இந்த உள்ளூராட்சி சபைகளிலே இளைஞர்களை, யுவதிகளை, அரசியல் தலைவர்களை உருவாக்கும் நிலையாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்தந்த பிரதேசத்தில் ஆண்மை உள்ளவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று. உண்மையிலே வடகிழக்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி, பிரதமர், வெளிவார அமைச்சர் என்று படையெடுத்து செல்கின்றார்கள். வரவேற்க வேண்டிய விடயம். பல்வேறு விடயங்களை அவர் கவனத்தில் கொண்டு பேசி வருகிறார்கள். அதே விட தமிழ் கட்சிகள் இன்னொரு விடயத்தை முன்வைக்க பார்க்கின்றது. வடகிழக்கிலே கூடுதலாக மீண்டும் தேசிய சக்திக்கு வாக்களித்து தேசிய சக்தி வெற்றி பெறும் பட்சத்தில் ஜனாதிபதி, பிரதமரை தவிர கட்சியில் ஏனைய முக்கியஸ்தர்கள், குறிப்பாக டில்வின் சில்வா, நலிந்த ஜெயதீச, ரத்நாயக்க போன்றவர்கள் வெளியிலே கூறி விடுவார்களோ, இங்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவர்கள் அபிவிருத்தியை நோக்கியே பார்க்கின்றார்கள், அந்த அபிவிருத்திக்காக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், எனவே அபிவிருத்தி தான் முக்கியம் என்று கூறி விடுவார்கள் என்ற அச்சம் தமிழ் சமூக மத்தியிலே இருக்கின்றது. இவற்றை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் தம் அவர்கள் விட்ட இடத்தில் இருந்து அதனுடைய அடுத்த பக்கத்தின் சில அம்சங்களை குறிப்பிடலாம் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கேள்வியிலிருந்து ஆரம்பிப்பதானால், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பொதுவாகவே 3 அடுக்கில் தான் இலங்கையினுடைய ஆட்சி கட்டுமானம் இருக்கிறது. பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி சபைகள். இப்பொழுது உள்ளூராட்சி சபைகள் ஏன் ஆரம்பத்தில் அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, கீழ் மட்டத்தில் சமூக
வளர்ச்சிக்காக சமூக தொண்டு புரிபவர்கள், சமூகத்தில் வளர்ச்சியில அதில் நம்பிக்கை கொண்ட பலரை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு ஆரம்ப நிலை, ஒரு முன்பள்ளியாக நாங்கள் அதை அவதானிக்க முடியும். இந்த இதில் கட்சி பேதங்களுக்கு அங்கே இடமில்லை, அரசியலுக்கு இடமில்லை. ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு அரசாங்கம் தான் நிதி வழங்குகிறது. அந்த நிதியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து உள்ளூராட்சி சபைகளில் உள்ளூர் தேவைகளை அவதானித்து அதுக்கான திட்டங்களை அவர்கள் அரசாங்க அதிபர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது சரியான திட்டங்களுக்கு அரசாங்க அதிபர் அந்த பணத்தை வழங்குவார். அதன் மூலம் அவர்கள் அந்த திட்டங்களை நேரடியாகவே மேற்பார்வை செய்து அதை செய்வார்கள். உள்ளூராட்சி சபைகள் பொதுவாகவே பாடசாலைகள், முன்பள்ளிகள், நல்ல தண்ணீர் வசதிகள், கழிவு அகற்றல், இவ்வாறான பல வேலைகளை உள்ளூராட்சி மட்டத்தில் செய்வதற்கான நல்ல நிர்வாக திறமை உள்ள ஊழல் இல்லாத மனிதர்கள் அதற்குள்ள சென்று சேவை செய்வார்கள். இங்கே அரசியலுக்கு எந்த இடமும் இல்லை. அப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஏன் இவர்கள் அரசியல் கட்சியின் சார்பில் போட்டியிட வேணும்? ஏனென்றால் அரசியல் ஆரம்ப பள்ளியாக இது இருக்கிறதால அவர்கள் அரசியல் கட்சிக்கும் அந்த வாய்ப்பை அளிக்கிறார்கள். அதாவது உள்ளூராட்சி நிர்வாகங்களில் இந்த அரசியல் கட்சிகள் எவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கின்றன என்பதை அடையாளப்படுத்துகிறதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். கடந்த 75 ஆண்டுகளாக நாங்கள் தமிழ் பிரதேசங்களை மட்டுமெடுத்து பார்த்தால் இந்த அரசியல் கட்சிகள் தான், முக்கியமான அரசியல் கட்சிகள் தான் உள்ளூராட்சி சபைகளை நிர்வகித்து வந்தன. ஆனால் உள்ளூராட்சி வளர்ச்சியில எந்த விதமான குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நாங்கள் காணவில்லை. உதாரணமாக யாழ்ப்பாண மாநகர சபையை எடுத்தால் கழிவு வாய்க்கால்கள் கடந்த 40-50 வருஷ காலமாக அல்ஃபிரட் திரியப்பா காலத்தில் இருந்து ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. எனவே தமிழ் பகுதியில் இருந்த அரசியல் கட்சிகள் அரசியல் காரணங்களை கூறி மக்களின் வாக்குகளை பெற்ற பின்னர் அந்த உள்ளூர் பகுதிகளின் அபிவிருத்தியில் எந்த விதமான கவனமும் செலுத்தல. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி எல்லா பிரதேசங்களிலும் போட்டியிடும் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமும் மத்தியில் இருக்கும் பொழுது இப்பொழுது இவர்களுக்கு ஒரு தலையீடு வந்திருக்கு. அதாவது அரசாங்கம் ஊழல் இல்லாத சக்திகளை ஊக்கப்படுத்த போகிறது என்பது அரசாங்கத்தின் முக்கிய கொள்கையாக இருக்கிறது. கடந்த 75 வருடங்களாக வெறுமனிய குறுந்தேசியவாதத்தையும் ஊழலையும் வைத்து அரசியலை நடத்தினவர்கள், உள்ளூராட்சி நிர்வாகங்களை பழுதாக்கினவர்கள் இப்பொழுது தங்களுக்கு சவாலாக தேசிய மக்கள் சக்தி வந்திருப்பதாக அவர்கள் அவதானிக்கிறார்கள். எனவே அதனையும் அவர்கள் அரசியலாக்க பார்க்கிறார்கள். அதனையும் சிங்கள தமிழ் அரசியலாக்க மாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் அங்கு தமிழர்கள் தான் போட்டியிடுகிறார்கள். தமிழர்கள் தான் தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலும் போட்டியிடுகிறார்கள். தமிழர்கள் தான் இபிடிபியிலும் போட்டியிடுகிறார்கள். தமிழர்கள் தான் தமிழக கட்சியிலும் போட்டியிடுகிறார்கள். எனவே இங்கு எந்த அரசியல் கட்சியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை விட எவ்வாறான மனிதர்கள் அந்த பிரதேசங்களின் வளர்ச்சிக்கு அவர்கள் உதவ போகிறார்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி. எனவே இங்கு எந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை விட எந்த மனிதர்களுக்கு சமூக ஆர்வம் கொண்ட, அபிவிருத்தியில் அக்கறை கொண்ட, மிகவும் திட்டங்களை உடைய, சேவை மனப்பான்மை உள்ள அந்த மக்கள் தலைவர்களை அவர்கள் அடையாளம் காணணும். எனவே இப்பொழுது இருக்கின்ற நிலையில் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாவற்றிலும் குறுந்தேசியவாத அரசியலை சொல்லி அந்த நிர்வாக அதிகாரங்களை கைப்பற்றிய பிறகு அதனுடைய சேவைகளை மக்களுக்கு வழங்காமல் கடந்த 75 வருடங்களாக
நடத்திய நிலைமைகளுக்கு இப்பொழுது பெரிய சவால் வந்திருக்கிறது. இலங்கை அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக நாடு முழுவதும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசாங்கமும் ஜனாதிபதியின் சொல்லினம் ஊழல் இல்லாதவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று, ஊழல் இல்லாதவர்களுடைய கையில நிர்வாகத்தை கொடுங்கள் என்று. அந்த வகையில் தான் நாடு முழுவதும் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை நோக்கி அவர்கள் நிர்வாகத்தை நடத்துவதற்கான ஒரு தேர்தலாகவே இதை பார்க்கிறார்கள். எனவே தமிழ் பிரதேசங்களில் உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஊழல் இல்லாத, அரசாங்கத்தின் பணங்களை விரியமாக்காத, நல்ல மனப்பான்மை உள்ள, எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டுற ஒரு தேர்தலாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேணும். இதில் நாட்டில் இருக்கிற அரசாங்கம் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை நாடு முழுவதும் கொண்டு வர விரும்புகிறது. அந்த அடிப்படையில் தான் ஊழல் இல்லாதவர்கள் எவர் வந்தாலும் நாங்கள் அவர்களை ஆதரித்து அந்த நிர்வாக பொறுப்பை அவர்களுக்கு கையளிக்கணும். எனவே இன்றைக்கு நாட்டுக்கு முன்னால் உள்ள முக்கியமான இந்த தேர்தலில் எங்களுடைய கவனம் முழுவதும் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற உள்ளூராட்சி நிறுவனங்களில் நல்ல சேவை மனப்பான்மை உடைய, எதிர்காலத்துக்கான நல்ல தலைவர்களை அடையாளம் காட்டுற ஒரு தேர்தல் இது. இந்த தேர்தலில் மக்கள் மிகச்சிறந்த நல்ல மனிதர்களை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்று நாங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஆம், நன்றி சோனியன். நிகழ்ச்சி நிறுதியாக இப்பொழுது என்றால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த போவதில்லை என்று கூறியிருந்தது. அப்படி இருந்தும் மீண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் முதலமைச்சர், கிழக்கு முதலமைச்சர் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக மனித உரிமைவாதிகள் கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கின்றது. பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்படுவது அல்லது விசாரிக்கப்படுவது, சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனை கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை, அது மாற்று கருத்தில்லை. இவரை ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வியை பலராலும் எழுப்பப்படுகின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதி இப்பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முஸ்லீம் இளைஞர் தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் அந்த முஸ்லீம் சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து பல்வேறு விடயங்களை சமூக ஊடகங்களிலே எழுதி வருவதை காணக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் வடகிழக்கிலே ஆற்றிய உரைகளை பற்றி எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? முதலாவது நன்றிதான். முதலாவது நீங்கள் குறிப்பிட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதாவது பிள்ளையானவர்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் அல்லது அவர் குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதுல நீங்க கூறியது போல மாற்று கருத்திருக்க முடியாது. ஆனால் இவர்கள் இலகுவாக தாங்கள் ஒரு சாதனையாளர்கள் மாதிரி காட்டுகிற மாதிரியான சில செயல்பாடுகளை செய்கிறார்களா என்ற சந்தேகம் இதன் மூலம் எழுகிறது. அவரை 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கு என்று சொல்லி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை செய்கிறதுக்கு 90 நாட்கள் வைத்திருக்கலாம் என்று சொல்லி, ஒரு கைதியை விசாரணை செய்யறதுக்கு 90 நாட்கள் தேவை. அவரிடம் ஒரு சந்தேக நபர் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு சில வாரங்களே போதும். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட முறையில இந்த பயங்கரவாத தடை சட்டம் தாங்களுடைய இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான ரீதியில தாங்கள் ஒரு முன்னேற்றத்தை காட்டுகிறோம் என்ற ஒரு மாயை ஏற்படுத்துறதுக்கு தண்டிக்கிறார்களா? ஏனென்றா போலீஸ் பேச்சாளர் கூறுகிறார் அல்லது போலீஸ் தரப்பிலே இருந்து ரவீந்திரநாத் அவர்களுடைய கொலை சம்பந்தமாகத்தான் இந்த கைது நடைபெற்ற சொல்லி. ஆனால் இங்க பாதுகாப்பு அமைச்சர் இங்க பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது இவருக்கும் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு, உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புக்கு சம்பந்தம் இருக்குன்ற ரீதியிலே அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் இது எது உண்மை? இப்ப இவர்களுக்குள்ளே திட்டமிட்ட முறையில இதுல முன்னேற்றம் காணப்படுகிறது என்று இந்த உயிர்த்த ஞாயிறு பிரச்சனையில முன்னேற்றம் காணப்பட வேண்டும்ன்றதுக்காக சில காரணங்களை தேடி பிடிக்கிறார்களா என்ற சந்தேகமும் எழுகிறது. இது சம்பந்தமாக நியாயமான ரீதியில விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது ஒரு குற்றம் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்லி சொன்னா அவருக்கு எதிராக சாதாரண சட்டத்துக்குள்ளேயே நீதிமன்றம் சில வாரங்கள் அவரை தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான உத்தரவிடும், அந்த விசாரணைகளை நடத்தலாம். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இந்த தங்களுடைய அரசியல் ரீதியான நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் இப்பொழுது
ஒரு தரப்பினர் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்படாது என்றார்கள், ஒரு தரப்பினர் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றார்கள். அதே மாதிரி மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் நடக்காது என்ற ஒரு தரப்பர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி பிரதம அமைச்சர் கூறியிருக்கிறது போன்ற விடயங்கள் இவைகள் ஒரு அரசாங்கம் ஒரு குழப்பமான இதை எப்படி முன்னெடுத்து செல்லுகிறதுன்றது அவர்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. சிவலிங்கம் கூறினா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவைகளிலே அவர்கள் தீர்க்கமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். இப்ப 4 தேர்தல்களை நடத்துறது என்று சொல்லி சொன்னா சரி, 5 வருஷத்துக்கு பிறகுதான் அடுத்த 4 தேர்தலும் வரப்போகுது. ஆகவே அது மட்டுக்கும் உங்களுக்கு ஆலவாசம் இருக்குத்தானே எல்லா மற்ற ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு. ஆகவே இதுல தீர்க்கமான ரீதியில இவர்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது 6 மாதம் தான் வந்திருக்கிறது. அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப பொருளாதார பிரச்சனை, சமீபத்திலே அவர்களுக்கு மேல விதிக்கப்பட்ட வரி அது கொஞ்சம் மூச்சு விடுகிறது என்ற ரீதியில 90 நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. வெள்ள அழிவு அவைகளின் காரணமாக இந்த முறை பெரும்புகம் உற்பத்தியில வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதன் காரணமாக அரிசி போன்றவைகள் இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் கிட்டத்தட்ட 3 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி அளவுக்கு மேல இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இப்ப இப்படியான நெருக்கடிகள் எல்லாம் இருக்குன்றதுகளை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் கொள்கை ரீதியாக சில விடயங்களை இவர்கள் கூறி வந்ததுகளை அமுல்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு நேர்மையான தீர்க்கமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. குழப்பமான ரீதியில் நடக்காது, எடுப்போம் எடுக்க மாட்டோம் பயங்கரவாத தடைச்சட்டை என்ற கூறுவதை விட அதுக்கான கால அவகாசத்தை அவர்கள் பகிரங்கமாக மக்களுக்கு தெரியப்படுத்தினால் இதுல ஒரு அமைதியான சூழ்நிலை அல்லது இதை பற்றிய கேள்வி எழுக்கிறதுகள் குறிப்பாக குறைவும். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்றது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா எந்த நேரத்திலும் யாரும் கைது செய்யப்பட்டால் நீண்ட நாட்கள் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் தடுப்பு காவல் இருக்கக்கூடிய நிலைமை ஒன்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்ற அச்சம் குறிப்பாக சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இதை நிவர்த்திக்க வேண்டிய முக்கியமான விடயம் கடமைப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அடுத்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள்ல எதுவாக இருந்தாலும் என்னென்ன வழிகளிலே அவர்கள் இலங்கை ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரே எல்லாரும் எல்லோரும் இலங்கை மக்கள் என்ற கோஷத்தை முன்வைத்து பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகிறதன் மூலம் தேசிய இன பிரச்சனை என்றதை ஓரங்கட்டுகிறதுக்கான முயற்சிகளில அந்த பிரச்சாரங்களை அவர்கள் மிக கச்சிதமாக செய்து கொண்டு போகிறார்கள் என்றதுல இந்த எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த தேசிய இன பிரச்சனை என்பதன் காரணமாகத்தான் நாடு இந்த அளவுக்கு குட்டிச்சோராகினதும் இந்த ஊழல்வாதிகள் உருவாக்கப்பட்டதும் இந்த சண்டையின் காரணமாக பலர் கொளுத்ததும் இவைகள் எல்லாத்தையும் கொண்டு அரசியல் செய்தது என்ற ரீதியில அது முறியடிக்கப்பட வேண்டும் என்றதுல நான் ஒருவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இவர்களை பொறுத்த வரையில் இன்றைக்கு இந்த இனவாதம் என்றது தென்னிலங்கையில இனவாதத்தை முறியடிப்போம், இனவாதத்துக்கு இடம் இல்லை என்ற பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக என்பிபியினால் மேற்கொள்ளப்படுகிறதன் காரணமாக தமிழ் பிரதேசங்களில் தேசியவாதத்தை பேசிக்கொண்டு அரசியல் செய்கிறதன் மூலம் தங்களுக்கு பிரயோசனம் இல்லை என்றதுகளை முதலாவது முக்கியமாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது தென்னிலங்கையில இனவாதத்தை பேசினால்தான் இவர்களும் இந்த பக்கத்துல அந்த ரீதியாக இனவாதத்துக்கு தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்ற ரீதியில பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். ஆகவே தேசிய இனம் என்ற ரீதியில தேசியவாதம் தன்னாட்சி இவைகள் என்றதுகளை பேசுகிறதுன்றதுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே இல்லை, அல்லது அதை கேட்கறதுக்கும் தயாரில்லை. ஆகவே மக்கள் வேற பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள். தங்களுடைய இருப்பு, அபிவிருத்தி, தங்களுடைய வாழ்க்கை, அதுல மாற்றங்கள் இவைகள் என்ற ரீதியில அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில இவைகளை பேசுகிறதால தமிழ் மக்கள் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியை தான் தழுவுவார்கள். இதுல தோல்வியை நீண்ட காலமாக இதுல தோல்வியை அபிவிருத்தியும் இல்லை. இதுல சிவலிங்கம் கூறினது அதுல நியாயமான கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் அபிவிருத்தியும் இல்லை, அதிகாரமும் இல்லை, எதுவும் இல்லாமல் இதை பேசி கொண்டிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் என்னத்துக்காக அங்க உப விதிகளை கொண்டு வரலாம், அரசாங்கத்துக்கு அதுக்கான அழுத்தங்களை கொடுக்கலாம், அதன் மூலம் அங்க உள்ள வரிகளை உள்ளூர்ல புறப்படுகிற வரிகள், வாகன வரி இவைகள் என்ற ரீதியில அதை தங்களுக்கு பெற்றுக் கொள்ளுகிறதுக்கான மத்திய அரசுக்கு போய் வர வேண்டும், அல்லது மத்திய அரசாங்கம் தான் நிதி அளிக்க வேண்டும் என்ற நிலைமை இல்லாமல் குறிப்பிடத்த அளவுக்கு அந்த வருமானங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஓவிதிகளை உருவாக்கி அதுக்கான அரசாங்கத்திட்ட
அதுக்கான அங்கீகாரத்தை பெறுகிறதன் மூலம் தங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வருமானங்களையாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியிலும் தங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை அந்த பிரதேசத்துல வடிகால் அமைப்பு, முக்கியமாக இன்றைக்கு இந்த பிளாஸ்டிக் போன்றவைகள், டெங்கு போன்றவைகளாலே எவ்வளவு தூரத்துக்கு துன்பங்களை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்றதுகளுக்கு வந்து விழிப்புணர்வுகளை உருவாக்குகிறதுக்கும் அவைகளை இல்லாமல் செய்யறதுக்கும் அல்லது சுத்திகரிக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்குறதுக்குமான வாய்ப்புகளை, இவைகளை குடிநீர் பிரச்சனை என்றது வந்து யாழ்ப்பாணத்திலே இந்த கிணறுகள்ல வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த ஐங்கரநேசன் போன்றவர்களுடைய ஊழல்வாதிகளால உருவாக்கப்பட்ட இந்த ஊழல் என்ற ரீதியில் அவர் மந்திரி சபையில இருந்தே அவர் வெளியேற்றப்பட்டவர். அவர்கள் போன்றவர்கள் வந்து செய்த நடவடிக்கைகள், இந்த நீரை மாசுபடுத்தியது போன்றவைகளை வந்து அகற்ற வேண்டிய அல்லது அதுக்கு நியாயமான ரீதியில அந்த மக்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவைகளை சரியான முறையில முன்னெடுக்க வேண்டியது முக்கியமான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய கடமை. இவைகளை வந்து மக்களுக்கு மத்தியில வெளிப்படையாக அவைகளை கூறி அதுக்கான ஆதரவை பெற்று அதுக்கு உரியவர்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ் மக்களுக்கு இருக்குது. அதனைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்றது எந்த கட்சியாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அது இந்த ரீதியில வந்து தமிழ் மக்கள் ஒரு விழிப்போட செயல்படுவார்கள் என்று சொல்லி இந்த வாக்காளர்கள் விழிப்போட செயல்பட வேண்டும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனைத்தான் அரசியல் கட்சிகளும் முன்னெடுத்து செல்லுகிறதுக்கான நிலைமையை உருவாக்க வேணும், அந்த விழிப்புணர்வுகளை உருவாக்க வேணும். அதன் மூலம் எதிர்காலத்துல வந்து இதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களை தெரிவு செய்யப்படுகிறவர்களுடைய அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்கள் வளர்ச்சி அடையக்கூடிய வழிகளை உருவாக்க வேண்டும் என்றது தேர்தல கேட்டோம் வென்றோம் இருந்தோம் என்ற ரீதியில இருக்கிறதுன்றதை விட இவைகளை செய்யக்கூடிய தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இந்த தமிழ் கட்சிகளுக்கு இருக்குது. அதை செய்வார்களா என்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. புரிந்து கொள்ளவார்களான்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரங்களில கூறப்படுகிற விடயங்கள், அதாவது மன்னார்ல ஹரணி அமரசூரிய வந்து சில பிரதமர் வந்து சில விடயங்களை கூறியிருந்தார். இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக நியாயமான விசாரணைகள் நடத்தப்படும், அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி அவர் கூறியிருந்தாலும் அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் கூறியிருக்க ஜனாதிபதி கூறியதற்கு முதல் பிரதமர் வந்து கூறிய விடயங்கள், அதாவது கடந்த காலத்தில ஊழல்வாதிகளை நீங்கள் தெரிவு செய்து அவர்கள் வந்து எந்த விதமான அபிவிருத்தியும் செய்யாம தங்களை வளர்த்துக் கொண்டார்களே. ஆகவே ஊழல் இல்லாத எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை நீங்கள் தெரிவு செய்வதன் மூலம் மக்களுக்கு அபிவிருத்தியை அந்த நியாயமான அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறவர்களை வந்து நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் அல்லது மக்களுக்கு முன்னால வைத்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இதே போலதான் ஜனாதிபதியும், அதாவது இந்த கடந்த காலத்திலே வந்து தங்களுக்கு சிறு தொகை வந்து அபிவிருத்தி என்ற ரீதியிலும் பெருந்தொகை வந்து அவர்களுடைய சட்டை பாக்கெட்டுகளுக்குள்ளும் போறது என்றதை வந்து தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. அவர்களுக்கு நான் நிதி வழங்க வேண்டியது அவசியம் இல்லை, அது வீணாகிறது. ஆகவே வந்து எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களின் பொழுது அதை நேர்மையாக செய்வார்கள், அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்று, நிதியை நான் அப்படியானதான் வழங்குவேன் என்ற ரீதியில வந்து ஒரு எச்சரிக்கையும், அதே நேரத்தில் ஒரு மற்றவர்கள் எல்லோரும் ஊழல்வாதிகள் என்ற ரீதியிலும் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது, அப்படியானால் மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு என்ன மதிப்பளிக்கப்படுகிறது? அவர்கள் தாங்கள் விரும்புகிறவர்களை தெரிவு செய்ய வேண்டிய உரிமை வந்து அவர்களுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் தெரிவு செய்கிறவர்கள் வந்து ஊழல் செய்கிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா அந்த ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு தான் அரசாங்கத்துடைய. அரசாங்கம் அதுக்காகத்தான் இருக்கிறது. ஊழல்வாதிகள் ஊழல் செய்யாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கும் அவர்களுக்கு அந்த ஊழல் செய்தவர்களை தண்டிக்கிறதுக்கும் அந்த ஊழல் தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான தடைகளை ஏற்படுத்துறதுக்கான பொறுப்பு யாருடையது? அரசாங்கத்தினுடையது. ஆகவே இங்க மக்கள் தெரிவு செய்கிற பிரதிநிதிகள் அனைவரையும் ஊழல்வாதிகள் என்று சொல்லி ஒதுக்கி அல்லது அவர்கள் ஒருவருமே லாயக்கில்லாதவர்கள், நாங்கள் தான் உத்தம புத்திரர்கள், வானத்திலிருந்து குதித்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறதுல வந்து இந்த அளவுக்கு நியாயமானது? இது முற்றுமுழுதான ஒரு ஜனநாயக விரோத கருத்து. இது வந்து கடந்த காலத்தில் இந்த ஜேவிபியினுடைய சிந்தனை போக்கு, அதிகாரம், அதாவது ஒரு காலத்துல வந்து இந்திய எதிர்ப்புவாதம் என்ற ரீதியில இந்திய பருப்பு வித்தவனும் இந்திய கிழங்க வித்தவனை சுட்டது மாதிரியும் தேயிலை செடிகளை புரிஞ்சு எழுகின்ற அந்த சாயல் வந்து இன்னும் தொடருதான்ற கேள்விதான் எனக்குள்ள வருகிறது. இந்த ஜனநாயக விரோத போக்குன்றது ஒரு சிறு வியாபாரி வந்து இந்திய பருப்பையும் இந்திய கிழங்கையும் வித்ததுக்காக அவனை தண்டித்தவர்கள் என்ற ரீதியில வந்து இவர்கள் எவ்வளவு படுபாதமான கொலைகளை எல்லாம் செய்தவர்கள் என்றதெல்லாம் வரலாறு. ஆகவே அதனுடைய அந்த எச்ச சொச்சங்கள் இன்னும் இவர்களுடைய தொடருதான், அந்த ஜனநாயக மறுப்பு சிந்தனை போக்கு இன்னும் இருக்குதான்ற கேள்வி எழுப்புகிறது. ஆகவேதான் கபிலன் போன்றவர்கள் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பேசும் பொழுது கூறுகிறார்கள் என்பிபிக்கு அவங்களுக்கும் தொடர்பில்லை என்று. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதான் அந்த கபிலன் போன்றவர்களும் அரசியல்வாதிகளாக விட்டார்களான்ற சந்தேகம். கபிலனுடைய திறமை இருக்கிறது, அபிவிருத்தி சம்பந்தமாக நல்ல கருத்துக்களை கூறுகிறார், அப்படிப்பட்டவர்கள் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால்
அவர் கூறுகிறார் என்பிபிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, அதை பற்றி எங்களோட பேசுறதே பிரயோசனம் இல்லை என்று சொல்லிச்சுன்னா என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் யார் தலைவர், யார் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றது? ஆகவே நாங்கள் என்பிபி ஜேவிபி செய்த தவறுகள் என்ற ரீதியில வந்து அவர்கள் தவறு இழைத்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை திருத்தியதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்ற கருத்துக்களை கூறியிருந்தால் அது ஒரு நியாயமான கருத்தாக இருக்கும். ஆனால் இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் அல்லவா? நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதுக்காக நாங்கள் எங்களுக்கு குற்றம் எதுவும் இல்லை, நாங்கள் குற்றம் செய்யாதவர்கள் யாரோ குற்றம் செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த வந்து இடத்துல வந்து நியாயம். இவர்களும் வந்து மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் சடைக்குள்ளேயே அவர்களுடைய கருத்துக்களும் சென்றடைகிறதான்றது அல்லது அதுக்குள்ளேயே அவர்கள் வந்தால் அந்த அரசியல் தான் வேண்டிய நிர்பந்தத்துக்கு போகிறார்களான்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே இது மாதிரியான கருத்துக்கள் வந்து அபத்தமானவை, ஜனநாயக விரோதமானவை. இந்த ரீதியான கருத்துக்கள் வந்து தொடர்ந்து இப்படியான அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்து வருகிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கப்பட வேண்டியது, அவர்கள் திருத்தப்பட வேண்டும், அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். ஆகவே மக்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறது மக்களுடைய பொறுப்பு, நாங்கள் அல்ல. நாங்கள் யாருக்கு போட வேணும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யலாம், நாங்கள் என்னத்தை செய்கிறோம் என்று சொல்லி கூறலாம். ஆனால் இன்னாரை தெரிவு செய்யுங்கள், இன்னாரை தெரிவு செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற உரிமை எங்களுக்கு இல்லை. அது மக்கள் தான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேணும். ஆகவே அந்த மக்களுடைய கருத்துக்கு அமைய வருகிறவர்கள் வந்து ஊழல் செய்யாமல் இருக்கிறது கட்டுப்படுத்த வேண்டிய, கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்குரியது. அந்த கடமைகளை தான் நீங்கள் சரியான முறையில முன்னெடுத்து செல்ல வேணும் என்றதை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மூவருக்கும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.